வணக்கம். டேந்தபுள்ளியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்த உள்ளதாக அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி அறிவிப்பு. தமிழ் கட்சிகளின் ஒற்றுமையற்ற நிலைமையால் இலங்கை மீது இந்தியாவிற்கு அழுத்தம் வழங்க முடியாத சூழல், டெலோ அமைப்பு கவலை. மியன்மார் அகதிகள் விவகாரத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா கோரிக்கை. நாட்டில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக வைத்திய நிபுணர் பிரியமாலி ஜெயசேகர தெரிவிப்பு. ஹட்டன் மல்லியப்பூ பகுதியில் இடம்பெற்ற விபத்துடன் தொடர்புடைய பேருந்தின் சாரதிக்கு விளக்கமறியல். நாடளாவிய ரீதியில் நாளை முதல் விசேட போக்குவரத்து நடவடிக்கை. தொடர்வது முதன்மை செய்தி. கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்த உள்ளதாக அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி தெரிவித்துள்ளார். கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகளை அரசாங்கம் முன்னெடுக்க உள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட அலுவலக திறப்பு விழாவில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மாவட்டம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட மக்களும் இணைந்து 3-2 பெரும்பான்மை தளத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். இந்த நாட்டு மக்கள் முக்கியமான ஒரு வரத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்குவதற்காக எங்களுக்கு அதிகாரத்தை வழங்கி இருக்கின்றார்கள். ஜனாதிபதி உட்பட அமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட நாங்களும் மக்கள் வழங்கிய வரப்பிரசாதத்தின் பெறுமதியை தெரிந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் அனைவரும் கடந்த காலத்தில் பொருளாதார வீழ்ச்சியை எதிர்நோக்கினோம். எங்களுக்கு கிடைக்க பெற்றது ஒரு பொருளாதார வீழ்ச்சி அடைந்த நாடு. வாழைச்சேனை கடதாசி உற்பத்தி சாலை உட்பட நாட்டில் இருக்கின்ற தொழிற்சாலைகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்கின்ற ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சியை தான் எங்களிடம் கையளித்தார்கள். மக்களின் அயராத உழைப்பும் அயராத தியாகத்தின் காரணமாக தற்போது பொருளாதாரத்தில் நாங்கள் அபிவிருத்தியை நோக்கி செல்லக்கூடிய விதத்தில் இருக்கின்றோம் என்று கூறினார். හැකියාව ලැබිලා තියෙනවා. පිච් රේටින් ශ්‍රේණිගත කිරීම වලින් අපේ ආර්ථිකයේ ණය සීමාව නිහළ දමලා විදේශ වශයෙන් අපට ජාත්‍යන්තර වශයෙන් රටට தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதான அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கிழக்கு மாகாண ஆளுநரின் பிரத்யேக செயலாளர் உட்பட கட்சி முக்கியஸ்தர்கள் பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். தமிழ் கட்சிகளின் ஒற்றுமையற்ற நிலைமையால் இலங்கை மீது இந்தியாவுக்கு அழுத்தம் வழங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக டெலோ அமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழ் கட்சிகளின் ஒற்றுமை நீடித்திருந்தால் ஜனாதிபதி அன்றகுமாரவின் இந்திய விஜயத்தின் போது இலங்கை மீது இந்தியா காத்திரமான அழுத்தத்தை பிரயோகித்திருக்கும் என டெலோ அமைப்பின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தம் கருணாகரம் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தேர்தல்கள் இல்லாவிட்டாலும் தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் மக்கள் ஒன்றாக ஒற்றுமையாக பயணித்திருந்தால், ஒரே கட்சியில் ஒரே கூட்டமைப்பில் கணிசமான மக்கள் பிரதிநிதித்துவத்தை பெற்றிருந்தால், இந்தியா கூட ஒரு பலமான அழுத்தத்தை ஜனாதிபதிக்கு கொடுத்திருக்கும். இந்திய ஜனாதிபதி பேசும்போது வடகிழக்கு தமிழ் மக்களது தீர்வு சம்பந்தமாக நீங்கள் அந்த தீர்வை கொடுப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று சொன்ன மோடி, நாங்கள் பலமான
ஒரே சக்தியாக ஒரே அரசியல் குரலாக இருந்திருந்தால் அவருடைய கதை அவருடைய சொல்லாடல் வேறு விதமாக ஒரு பலமான அழுத்தமாக இருந்திருக்கும். மியான்மர் அகதிகள் விவகாரத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர கோரிக்கை விடுத்துள்ளார். திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மியான்மர் அகதிகள் விவகாரத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு ஒட்டுமொத்தமாக இருந்த 115 பேரில் தற்பொழுது இந்த முகாமில் தற்பொழுது மொத்தமாக 103 பேர் இந்த முகாமில் தற்பொழுது இருக்கின்றார். இந்த வேளையிலே இந்த விடயம் சார்ந்து நாங்கள் பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால் சுகாதாரத்துறையினர், நிர்வாகத்துறையினர், பாதுகாப்பு தரப்பினர், மேலும் வெளிவிவகார அமைச்சு, அதுபோன்று பல்வேறு தரப்பட்ட துறைகள் ஒன்றாக இயங்கி வருகின்றன. ஆகவே இந்த விடயம் மிகவும் சிறப்பாக அணுகப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த வேளையிலே நாங்கள் பார்க்கின்றோம் சிலர் இந்த விடயத்தினை பாவித்து தமது சுய அரசியல் லாபத்திற்காக அணுகி வருவதனை எமக்கு காண கிடைக்கின்றது. நாங்கள் இவற்றினை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஒரு பாரிய விடயத்தினை நாங்கள் மேற்கொண்டு வரும் வேளையிலே ஒரு சில குறைபாடுகள் இருக்கு. இது நாட்டை பொறுத்தவரையிலும் இது ஒரு புதிய ஒரு அனுபவம். மேலும் இந்த விடயத்தை அணுகுவதற்கான ஒட்டுமொத்த அம்சங்களையும் இந்த அரசாங்கம் கொண்டிருக்கின்றது. மிகவும் சிறப்பாக அனைத்து விதத்திலும் அணுகி வருகின்றது. ஆனாலும் தமது அரசியல் லாபத்தினை கருத்தில் கொண்டு ஒரு சில இவற்றினை வைத்து அரசியல் புலைப்புவாதத்தை மேற்கொள்ள விரும்புவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நாட்டில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக வைத்திய நிபுணர் பிரியமாலி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் சீரற்ற காலநிலை காரணமாக எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக வைத்திய நிபுணர் பேராசிரியர் பிரியமாலி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். வயல்கள் மற்றும் நீர் தேங்கி நிற்கும் இடங்களில் பணியாற்றுபவர்கள் மற்றும் எலிகள் அதிகளவில் நடமாடும் இடங்களில் உள்ளவர்களுக்கு இந்த நோய் தாக்கம் ஏற்படும் அபாயம் அதிகமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான நோய் எதிர்ப்பு மருந்துகளை அருகிலுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் வைத்திய நிபுணர் பேராசிரியர் பிரியமாலி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கச்சன் மெல்லியப்பு பகுதியில் இடம்பெற்ற விபத்துடன் தொடர்புடைய பேருந்தின் சாரதிக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கச்சன் மெல்லியப்பு பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்துடன் தொடர்புடைய பேருந்தின் சாரதியை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கச்சன் நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பேருந்தின் சாரதி தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வைத்தியசாலைக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்த கச்சன் பதில் நீதிவான் எஸ் ராமமூர்த்தி சந்தேகநபரான சாரதியின் உடல்நிலை குறித்து ஆராய்ந்த பின்னர் அவரை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். குறித்த சாரதி நாவலப்பட்டி திஸ்பன பகுதியை சேர்ந்த 46 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குறித்த சாரதி கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக கிணிகத்தின பகுதியில் ஏற்படுத்திய விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் நாளை முதல் விசேட போக்குவரத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. நாடளாவிய ரீதியில் நாளை முதல் விசேட போக்குவரத்து நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. இதன்போது பேருந்துகள் உள்ளிட்ட ஏனைய வாகனங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட உள்ளன. அண்மை காலமாக பேருந்துகள் உள்ளிட்ட ஏனைய வாகனங்களால் இடம்பெற்ற விபத்துக்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இடம்பெறும் இவ்வாறான விபத்துக்களை குறைப்பதற்காக பதில் போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. அதன்படி நாளை முதல் பண்டிகை காலம் முடியும் வரை நாடளாவிய ரீதியில் நாடு முழுவதும் இந்த போக்குவரத்து நடவடிக்கை அமல்படுத்தப்பட உள்ளது. பிரதானமாக பொது பணிகள் போக்குவரத்து பேருந்துகள் சோதனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்து சாரதிகள் போதையில் வாகனம் செலுத்தினால் அது தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்குமாறும் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட நடவடிக்கையின் போது கவனக்குறைவாக அல்லது போக்குவரத்து விதிகளை மீறி இயங்கும் பேருந்துகள் மற்றும் பிற வாகனங்கள் தொடர்பாக 119 மற்றும் 1997 ஆகிய
குறுகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு பொதுமக்கள் தகவல் வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாடசாலைகளில் வெற்றிடமாக உள்ள அதிபர் பதவி வெற்றிடங்களை நிரப்புவது தொடர்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய பாடசாலைகளில் வெற்றிடமாக உள்ள இலங்கை கல்வி நிர்வாக சேவை தரம் 1 அதிபர் பதவி வெற்றிடங்களை நிரப்புவது தொடர்பான விசேட அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அரசு சேவை ஆணைக்குழுவின் கல்வி சேவை குழுவின் பணிப்புரைக்கு அமைவாக இலங்கை கல்வி சேவையின் தரம் 1 உத்தியோகத்தர்களிடமிருந்து அந்த பாடசாலைகளில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் கோருவதற்காக சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் தயாரிக்கப்பட்ட அறிவிப்பு, பாடசாலை பதிவு, மதிப்பெண் நடைமுறை, மாதிரி விண்ணப்ப படிவங்கள் என்பன கடந்த 11ஆம் தேதி கல்வி அமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பின்படி இணையதளத்தில் உள்ள விசேட விளம்பரங்கள் பிரிவின் கீழ் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் இறுதி தேதி டிசம்பர் 31ஆம் தேதி என கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா தெற்கு வலயத்தில் 23 கணித பாட ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா தெற்கு வலயத்தில் 23 கணித பாட ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக இருப்பதாக இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் வவுனியா தெற்கு வலய செயலாளர் கிருஷ்ணகோபால் வசந்தரூபரினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா தெற்கு வலய பாடசாலைகளில் தற்போதும் பல பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படும் நிலையில் 2 விஞ்ஞான பாட ஆசிரியர்களும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடத்துக்கு 7 ஆசிரியர்களும் பற்றாக்குறையாக உள்ளது. எனவே ஆசிரியர் இடமாற்றங்களின் போது இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயதை 63ஆக நீடித்து வெத்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. சகல அரசு வைத்தியர்களினது ஓய்வு பெறும் வயதினை 63ஆக நீடித்து அதிவிசேட வெத்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்து அமலாகும் வகையில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சினால் இந்த அதிவிசேட வெத்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய விசேட வைத்தியர்கள், தரப்படுத்தப்பட்ட மருத்துவ அதிகாரிகள், பெல் மருத்துவ அதிகாரிகள், அனைத்து வைத்திய நிர்வாக அதிகாரிகள், பெல் வைத்திய நிபுணர்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட மருத்துவ பயிற்சியாளர்கள் ஆகியோரின் கட்டாய ஓய்வு வயது 63ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கடற்கரையில் மிதந்து வந்த மர்ம பொருளால் பதற்றம் ஏற்பட்டது. முல்லைத்தீவு கடற்கரை பகுதியில் மிதந்து வந்த மர்ம பொருளால் மீனவர்கள் அச்சமடைந்த சம்பவம் இன்றைய தினம் பதிவாகியுள்ளது. முல்லைத்தீவு தீர்த்த கடற்கரை பகுதியில் இன்றைய தினம் மர்ம பொதியொன்று அவதானிக்கப்பட்டது. இதனால் குறித்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கினர். சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் குறித்த மர்ம பொதியினை எடுத்து சோதனை நடத்தியதில் அதில் 14.7 கிலோகிராம் ஹெடாக்ஸ் எனும் வெடிபொருள் இருந்துள்ளது. இதனையடுத்து முல்லைத்தீவு போலீசார் குறித்த இடத்தில் இருந்து மீட்டு வெடிபொருளை கொண்டு சென்றனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பிரபாகரனின் பிறந்த தினத்திற்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்தவரிடம் வவுனியாவில் TID விசாரணையை மேற்கொண்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் பிறந்த நாளுக்கு சமூக வலைதளத்தில் 2 வருடங்களுக்கு முன்னர் வாழ்த்து தெரிவித்தவரிடம் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். சமூக வலைதளம் ஒன்றில் அவருடைய புகைப்படத்தை பிரசுரித்து பிறந்தநாள் வாழ்த்து நபர் ஒருவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த படத்துக்கு கீழ் சிலர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தனர். இவ்வாறு பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்த வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரிடமே பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் வவுனியா அலுவலகத்தில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது.
நாட்டின் பொருளாதாரத்தை முறையாக வழிநடத்தி செல்வதற்கு முறையான பொருளாதார கொள்கைகள் அவசியம் என நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்த்தன தெரிவித்துள்ளார். இறையாண்மை கடன் மறுசீரமைப்பை நிறைவு செய்தமையானது பொருளாதார மீட்சி செயல்முறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும் என நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்த்தன தெரிவித்துள்ளார். எக்ஸ் பதிவு ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை முறையாக வழிநடத்தி செல்வதற்கு முறையான பொருளாதார கொள்கைகள் அவசியமாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடொன்றின் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகின்ற போதிலும் மாற்ற முடியாத பொருளாதார கொள்கைகள் அவசியம் என அவர் குறித்த பதிவில் வலியுறுத்தியுள்ளார். நாடு வங்குரோத்திலிருந்து மீண்டதன் ஊடாக ஆரம்பமாகும் புதிய பயணத்தில் அனைவரினது ஒத்துழைப்பு அவசியமாகும் எனவும் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையின் கடன் அபாய நிலை முந்தைய நிலையை விட வீழ்ச்சியடைந்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் வசந்த அதுகுரல தெரிவித்துள்ளார். அதற்கமைய நாட்டின் வங்கி கட்டமைப்பு வேறு நாடுகளுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் போது அதிகளவு நன்மைகளை பெறக்கூடிய நிலைமை ஏற்படக்கூடும். எனினும் இலங்கை தொடர்பான கடன் தரப்படுத்தல் நிறுவனங்களின் தற்போதைய மதிப்பீடு நிலைமை போதுமானதல்ல என கூறியுள்ளார். எதிர்வரும் தேர்தல்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலேயே தேர்தலை சந்திக்க உள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் முஸ்தபா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சார்பாகவே எதிர்வரும் காலத்தில் இடம்பெறும் தேர்தல்களை சந்திக்க உள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் முஸ்தபா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். රාජපක්ෂ ආර්ථිකය විනාශ කරනකොට එතුමා ඉදිරිපත් කළ ආර්ථිකය ශක්තිමත් කරපු එක කියලා අපි புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் தெரிவானதன் பின்னர் பல விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். அது பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களே என்னை தெரிவு செய்தனர். எதிர்வரும் தேர்தல்களில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலேயே தேர்தலை சந்திக்க உள்ளோம். பொருளாதார ரீதியான அழுத்தம் மற்றும் ஊழல் அதிகரிப்பு காரணமாகவே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்தனர். நாட்டில் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு அந்த கட்சிக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும். மேலும் கொரோனா தொற்றினால் உயிரிழந்த முஸ்லிம்களின் உடல்களை தகனம் செய்வதற்கு கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம் தீர்மானம் மேற்கொண்டமை பாரிய தவறான செயல். முஸ்லிம் சமூகத்தை பழிவாங்குவதற்காகவே அவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. அந்த விடயம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படும் பட்சத்தில் நாம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம். යම් කිසි කණ්ඩායම් බලයට පත් වුණා නම් ඒ අයට කරන්න අවස්ථාවක් දීලා ඒගොල්ලෝ කරන හරි දේ வடமாகாணத்தில் விரைவில் அரிசியின் விலை குறைவடையும் என அரிசி ஆலைகளின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். வடக்கு மாகாணத்தில் இன்னும் ஒரு மாதத்துக்குள் அரிசியின் விலை நிச்சயம் குறைவடையும் என வடக்கு மாகாணத்தில் உள்ள பிரதான அரிசி ஆலைகளின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். வடக்கு மாகாண அரிசி ஆலை உரிமையாளர்களுடனான சந்திப்பு ஒன்று கடற்றொழில் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அமைச்சர் ஈன சந்திரசேகர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவன வேதநாயகன் தலைமையில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் தமது பிரச்சனைகள் நெருக்கடிகளை தெளிவுபடுத்திய அரிசி ஆலை உரிமையாளர்கள் நிச்சயம் அரிசியின் விலை குறைவடையும் என தெரிவித்தனர். இந்த சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் மற்றும் ஆளுநர் எதிர்வரும் காலங்களில் வடக்கு மாகாணத்தில் உள்ள அரிசி ஆலை உரிமையாளர்களே வடக்கு மாகாணத்தில் விளையும் நெல்லின் பெரும்பகுதியை கொள்வனவு செய்வதற்குரிய பொறிமுறை உருவாக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் அரிசியின் விலையில் ஏற்பட்ட சடதியான அதிகரிப்பால் ஏழைகள் கொள்வனவு செய்ய முடியாத நிலைமை காணப்படுவதாக குறிப்பிட்ட ஆளுநர் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு அரிசியை விற்பனை செய்யக்கூடிய நிலைமை இல்லாதிருப்பதற்கான காரணத்தை கேட்டறிந்தார். இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியையும் நிர்ணய விலையில் விற்பனை செய்யாமல் அவற்றின் லேபிள்கள் மாற்றப்பட்டு அதிகரிக்கப்பட்ட விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக அரிசி ஆலை உரிமையாளர்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்துமாறு மாவட்ட நுகர்வோர் அதிகார சபைக்கு ஆளுநர் பணிப்புரை விடுத்தார். இங்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் ஈன சந்திரசேகரன் அரிசியை வைத்துக்கொண்டு தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டமை எல்லோருக்கும் தெரியும் எனவும் அவ்வாறான நிலைமையை தொடரக்கூடாது என்பதில் அரசாங்கம் கவனத்துடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் அரசாங்கம் எதிர்காலத்தில் 3 இடங்களில் புதிதாக அரிசி ஆலையை அமைப்பதற்கு திட்டமிடுவதாகவும் குறிப்பிட்டார். இங்கு கருத்து வெளியிட்ட மூத்த விரிவுரையாளர் கலாநிதி அகிலன் கதிர்காமர்
வடக்கு மாகாணத்தின் தேவையை விட 2.5 மடங்கு அதிக நெல் உற்பத்தி செய்யப்படுவதாக சுட்டிக்காட்டினார். விவசாயிகளுக்கு வங்கிகள் கடன் எல்லையை அதிகரித்து வழங்கினால் விவசாயிகளிடமிருந்து அதிகளவு நெல்லை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும் என அரிசி ஆலை உரிமையாளர்கள் குறிப்பிட்டனர். மேலும் நெல் அறுவடைக்கு முன்னராகவே நெல்லுக்கான மற்றும் அரிசிக்கான விலையை நிர்ணயம் செய்வதன் ஊடாக இவ்வாறான நெருக்கடி நிலைமையை தவிர்க்க முடியும் எனவும் குறிப்பிட்டனர். இதன்போது நெல் மற்றும் அரிசி விலை நிர்ணயம் தொடர்பில் துறைசார் அமைச்சருடன் கலந்துரையாடுவதாக அமைச்சர் குறிப்பிட்டதுடன் வங்கிகளுடன் கலந்துரையாடுவதாக ஆளுநர் தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்படும் அரிசி மற்றும் ஏற்கனவே ஆலைகளின் இருப்பிலுள்ள அரிசிகள் தற்போதைய நிலைமைக்கு போதுமானது அளவில் இருப்பதாகவும் விலை அதிகரிப்பு இனி இருக்காது எனவும் குறிப்பிட்ட அரிசி ஆலை உரிமையாளர்கள் இன்னும் 1 மாதத்தில் அரிசியின் விலை 200 ரூபாவை விட குறைவடையும் என குறிப்பிட்டனர். சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன், வடக்கு மாகாண ஆளுநரின் பதில் செயலாளர் எழிலரசி ஆண்டன் யோகநாயகம், கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமா மகேஸ்வரன், மன்னர் மாவட்ட அரசாங்க அதிபர் கேனா கனகேஸ்வரன், யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் கானா ஸ்ரீமோகன், வவுனியா மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் திரேஷ்குமார், வடக்கு மாகாண வர்த்தக வாணிப அமைச்சின் செயலாளர் போனா வாகிசன், வடக்கு மாகாண கூட்டுறவு ஆணையாளர் நானா திருலிங்கநாதன், பிரதம செயலாளர் நிதி எஸ் குகதாஸ், நெல் கொள்வனவு சபையினர், நுகர்வோர் அதிகார சபையினர் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மூத்த விரிவுரையாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டில் நாட்டுக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 19 லட்சத்தை கடந்துள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 19 லட்சத்தை கடந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி குறித்த காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து 3,83,250 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளனர். அத்துடன் 1,80,414 பேர் ரஷ்யாவிலிருந்து, 1,66,999 பேர் பிரித்தானியாவில் இருந்தும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் கிறிஸ்துமஸ் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. உளநோய் மற்றும் புற்றுநோய் போன்ற உயிர்கொல்லி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களோடு கிறிஸ்துமஸ் பகிர்வு நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. குளமாங்கல் பங்குத்தந்தை அறத்தந்தை சவரிமுத்து பாஸ்கரனின் ஒழுங்குபடுத்தலில் குளமாங்கல் புனித சவேரியர் ஆலய இளைஞர்கள் இளவாலை மரக்கோட்ட பங்குகளில் இருந்தும் பெற்ற அன்பளிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் வகையில் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. போர்வைகள், சாரம், துவாய், சாரி, சட்டைகள், பால்மாக்கள், பிஸ்கட் மற்றும் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. இந்நிகழ்வில் வைத்தியசாலை தரப்பினர், பாதிரியார்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தன்மைத்துவ சமூகத்தில் உள்வாங்குதலுக்கு தடையாக காணப்படும் விடயங்கள் தொடர்பில் தேசிய சமாதான பேரவையால் மட்டக்களப்பில் கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. தன்மைத்துவ சமூகத்தில் உள்வாங்குதலுக்கு தடையாக காணப்படுபவைகள், சவால்கள் மற்றும் தொடர்பான கலந்துரையாடல் மட்டக்களப்பு மாவட்ட சர்வமத குழுக்களுக்கிடையில் இன்று ஒழுங்கு செய்யப்பட்டது. தேசிய சமாதான பேரவையின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் ஆர் மனோகரனின் ஒருங்கிணைப்பில் மாவட்ட சர்வமத தலைவர்கள், சிவில் சமூக அமைப்பின் பிரதிநிதிகள், இளைஞர் கழக உறுப்பினர்கள், ஊடகவியலாளர்கள் என பல சமூக மட்ட அமைப்பினர் இதில் கலந்து கொண்டனர். தேசிய சமாதான பேரவையின் திட்ட அலுவலக உத்தியோகத்தர் முனிர் மன்சூர் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர் என் புஷ்பராஜா ஆகியோர் வளவாளர்களாக கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு காத்தான்குடி வைத்தியர் சில்மியின் ஞாபகார்த்தமாக இரத்த தான முகாம் நடைபெற்றது. அண்மையில் மரணமடைந்த காத்தான்குடி வைத்தியர் சில்மியின் ஞாபகார்த்த மட்டக்களப்பு காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் இரத்த தான முகாம் ஒன்று இன்று நடைபெற்றது. வைத்தியர் செல்மி கல்வி கற்ற காத்தான்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை பழைய மாணவர்களினால் இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது.
காத்தான்குடி ஆதார வைத்தியசாலை அத்தியட்சகர் டாக்டர் ஜாமீர் உட்பட வைத்திய அதிகாரிகள், காத்தான்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை பழைய மாணவர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். இந்து சமய அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கான தேசிய ஆக்கத்திறன் விருது வழங்கும் நிகழ்வு கொழும்பில் சிறப்பாக நடைபெற்றது. இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் அகில இலங்கை ரீதியில் இந்து சமய அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கிடையில் நடாத்தப்பட்ட தேசிய ஆக்கத்திறன் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களை கௌரவித்து விருது வழங்கும் நிகழ்வு கொழும்பில் சிறப்பாக நடைபெற்றது. புத்த சாசன மதம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சும் இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களமும் இணைந்து நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. பிரதம அதிதியாக புத்த சாசன மத கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் அமைச்சர் கலந்து கொண்டார். இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் விசேட மலர் ஒன்றும் அமைச்சரால் வெளியிட்டு வைக்கப்பட்டது. வாகன விபத்துக்களால் இந்த வருடத்தில் 2243 பேர் உயிரிழந்துள்ளனர். வாகன விபத்துக்களால் நடப்பாண்டில் ஜனவரி 1 முதல் டிசம்பர் 13 வரை விபத்துக்களில் 2243 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் மொத்தம் 22,967 வீதி விபத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் 2141 விபத்துக்களில் மரணம் சம்பவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 6500 கடுமையான விபத்துகளும் 9127 சிறு விபத்துகளும் பதிவாகியுள்ளன. இதேவேளை நேற்று இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 56 பேர் காயமடைந்துள்ளனர். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பத்தேகமாவுக்கும் பின்னதுபைக்கும் இடையில் இடம்பெற்ற விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளதுடன் வேனும் லொரியும் மோதி விபத்துக்குள்ளானதில் 6 பேர் காயமடைந்துள்ளனர். கடுகண்ணாவையில் பேருந்து ஒன்று மரத்தில் மோதியதில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் பண்டிகை காலங்களில் விபத்துக்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். வவுனியாவில் முதலை தாக்கியதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியாவில் முதலை தாக்கியதில் சூடுவெந்த புலவு பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக உளுக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். மாடுகளை மேய்ப்பதற்காக பாவைக்குளம் சூடுவெந்த புலவு பகுதிக்கு சென்ற வேளை அப்பகுதியில் காணப்பட்ட ஆற்று பகுதியில் குறித்த பெண் இறங்கிய போதே முதலையின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். சூடுவெந்த புலவினை சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயான 67 வயதுடைய ஆலம்பாவா முஸ்ரியா என்ற பெண்ணே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை உளுக்குளம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். ரயில் நிலையத்துக்கு அருகில் புகைப்படம் எடுக்க முற்பட்ட 2 பேர் ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளனர். அனுராதபுரம் ரயில் நிலையத்துக்கு அருகில் புகைப்படம் எடுக்க முற்பட்ட 2 பேர் ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்பதற்காக இரத்தினபுரியில் இருந்து சேர்ந்த 2 பேரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். காங்கேசந்துறையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதிவேக ரயில் மோதிய நிலையில் குறித்த 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் இரத்தினபுரியை சேர்ந்த 37 வயதுடைய தாயும் 18 வயதுடைய மகளுமே உயிரிழந்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலய பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாமாங்கேஸ்வரர் ஆலய பிரதான வீதியில் விதிகளை மீறி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாரகுருதியில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மாமாங்கம் பாடசாலை வீதியை சேர்ந்த 26 வயதான ரஞ்சித் விசிதன் என்ற இளைஞரே உயிரிழந்துள்ளார். மாமாங்கேஸ்வரர் ஆலய வீதியில் ஒப்பந்தக்காரர் ஒருவர் அவரது வாகனங்களை விதிகளை மீறி வீதியில் நிறுத்தி வைத்திருந்த நிலையிலேயே விபத்து இடம்பெற்றுள்ளது. இவ்விபத்தில் விதிகளை மீறி வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்படுகின்றமை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படாது தட்டிக்கழிக்கப்பட்ட நிலையில் விபத்து சம்பவித்துள்ளது.
மட்டக்களப்பு தலைமையக போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கம்பகா கிரிந்திவில வெல்கம் உள்ள பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். கம்பகம் மாவட்டம் கிரிந்திவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெல்கமுள்ள பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தில் கிரிந்திவில பிரதேசத்தை சேர்ந்த 42 வயதான நபர் உயிரிழந்துள்ளார். சந்தேக நபர் இறந்தவரின் மோட்டார் சைக்கிளுடன் தப்பிச் சென்றுள்ளார் எனவும் சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கிரிந்திவில போலீசார் தெரிவித்துள்ளனர். தெமட்டகுட மேம்பாலத்தின் கீழ் இருந்து சிசுவின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. தெமட்டகுட மேம்பாலத்தின் கீழ் இருந்து துணியில் சுற்றப்பட்ட நிலையில் சிசு ஒன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த வீதியில் பயணித்த ஒருவர் தெமட்டகுட போலீசாருக்கு வழங்கிய தகவலில் குறித்த இடத்துக்கு சென்று பார்த்தபோது துணி ஒன்றில் சுற்றப்பட்ட நிலையில் சிசுவின் சடலம் காணப்பட்டுள்ளது. இந்த குழந்தை ஓரிரு நாட்களுக்கு முன்னர் பிறந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பாக தெமட்டகுட போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். உள்நாட்டு துப்பாக்கிகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் இருவேறு பகுதிகளில் உள்நாட்டு துப்பாக்கிகளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் 44 வயதான சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை வவுனியா பூவரசங்குளம் வேளாண்குளம் பிரதேசத்தில் உள்நாட்டு துப்பாக்கிகள் 2உடன் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் வேளாண்குளம் பிரதேசத்தை சேர்ந்த 71 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியாவில் காலை வேளையில் அதிக பனிமூட்டம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியாவில் அண்மைய நாட்களை விடவும் இன்றைய தினம் சற்று அதிக பனிமூட்டம் காணப்பட்டது. கடும் பனிமூட்டம் காரணமாக போக்குவரத்தை மேற்கொள்வதில் வாகன சாரதிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாகினர். குறிப்பாக A9 வீதி மற்றும் மன்னார் வீதிகளில் பயணிக்கும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றமையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.